ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஞாபகங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் கத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம புதுசா ஒரு வார்த்தைகளை தினமும் கத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த வார்த்தையை எப்படி கத்துக்கிட்டு இருக்கோம், 3 காலங்களா பிரிச்சு கத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ் V1 V2 V3 வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிரிச்சு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பேசக்கூடியதுல நமக்கு என்ன பெரிய பிரச்சனை வருது, இப்ப சொல்லி முடிச்சதை இல்லை நடந்து முடிஞ்சதை நான் எப்படி அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லலாம். ஏன்னா வார்த்தைகள் தெரியாம தான் எனக்கு இங்கிலீஷ் பேசவே கஷ்டமா இருக்கு மேம். வார்த்தைகள் தெரிஞ்சா ஓரளவுக்கு என்னால பேச ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, அந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தலாங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளை வச்சு நீங்களும் பேசிட்டு இருக்கீங்கன்றத நம்புறேன். ஸோ இன்னைக்கு புது வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கான புது வேர்ப் என்ன அப்படின்னா V1 V2 V3. ஸோ இன்னைக்கான வேர்ப் ட்ரிங்க், drank, drunk அப்படிங்கிறத சொல்றது. ட்ரிங்க், drank, drunk. ஸோ முக்கியமா இந்த வார்த்தையை கேட்கறதா. ஷல் ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறது. இல்ல ட்ராங்க் அப்படிங்கறத நான் எங்க மேம் எப்படி சொல்லலாம், ஐ ட்ராங்க் த ஜூஸ், ஜூஸ் குடிச்சியா, நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. அப்ப ஐ ட்ராங்க் த ஜூஸ் அப்படிங்கிறதா. அப்ப ட்ரங்க்ங்கிறத எங்க மேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஹேட் ட்ரங்க் த ஜூஸ் அப்படின்னா என்னாச்சு, நான் ஜூஸை குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. அதாவது கரெக்டா சொல்லி கொடுது. நான் சிலர் வந்து நம்ப மாட்டாங்க, இல்லையே நீ ஜூஸ் குடிச்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஐ ஹேட் ட்ரங்க், ரியலா நான் என்ன பண்ணேன், அந்த ஜூஸை குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஐ ஹேட் ட்ரங்க், நான் உண்மையிலேயே அந்த விஷயத்த முடிச்சேன் அப்படிங்கிறது தான். அப்ப குடி அப்படிங்கிறது. அப்ப ட்ரிங்க்ங்கிறது என்ன, சம்திங் ஹேஸ் டு ஹேவ், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த குடிக்கிறோம், அதாவது லிக்விடா எடுக்கிறதா. இதே சாலிட் ஸ்டேட்ல வரும்போது சாப்பிடு அப்படிங்கிறது சொல்லுவோம், லிக்விட் ஸ்டேட்ல வரதா ட்ரிங்க் அப்படிங்கிறது. ஸோ அதை பிரிச்சு பயன்படுத்துங்க. அப்ப குடி, அதுக்கப்புறம் ட்ராங்க் அப்படிங்கிறது என்னது, ஆல்ரெடி குடிச்சிட்டாங்க இல்லையா, ஜூஸை குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான். அப்ப குடித்தார்னு சொல்லிக்கலாம். குடித்தார், குடித்தனர் அப்படிங்கறதே சொல்லலாம். ட்ரங்க்ன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், குடித்தனர். அப்ப அவங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டாங்க. ஸோ அப்ப குடி, குடித்தார், குடித்தனர் அப்படிங்கிறது. இது நம்ம எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு லிஸ்ட் பண்ணலாமா. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவங்களோட நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, அதாவது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏவி இல்லையா. ஸோ ஏவி என்ன ப்ரொடியூஸ் பண்றாரு, ஹேட் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாரு ஏவி இல்லையா. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்டோட ஹேடுங்கிறது ஆட் ஆகுது. இவங்க கூட நம்ம யாரை சேர்க்கிறோம், பிபி. அப்ப இவங்களோட யார் சேர்க்கிறாங்க, பிபி. பிபி யாரு நமக்கு, V3 இல்லையா. ஸோ V3 என்ன இங்க நமக்கு இருக்கு, ட்ரங்க். அப்ப V3 வந்து ட்ரங்க்னு இருக்கு. இப்ப she had drunk, you had drunk, இல்ல we had drunk, எப்படி நீங்க சொல்லணுமோ சொல்லலாம். they had drunk, அவர்கள் குடித்திருந்தனர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகே. ஸோ இது நமக்கு ஒரு ரூல், நம்ம ரூல் நல்லாவே தெரியும், had drunkங்கிறது. இதை எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாம், நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல ஆஸ் யூஷுவல் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம என்னவும் எடுக்கலாம், நேமுங்கிறதையும் எடுக்கலாம். ஸோ மீனா, ஸோ அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். அப்ப நான் என்ன எழுதுறேன், மீனா had drunk a juice. So மீனா had drunk a juice. அப்ப மீனால் என்ன பண்ணாங்க, ஜூஸை குடித்தாங்க. அப்ப குடிச்சிட்டாங்க இல்லையா. அப்ப மீனா ஜூஸை குடித்தனர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ மீனா இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஜூஸை குடித்தனர். அப்ப மீனா என்ன பண்ணிட்டாங்க, ஜூஸை குடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ மீனா ஹேட் ட்ரங்க் ஜூஸ், மீனா வந்து அந்த இடத்துல பெர்ஃபெக்டா குடிச்சிட்டாங்க. நம்ம இன்னொரு தடவை கொஸ்டின் மார்க் எழுப்பணுன்ற அவசியம் கிடையாது, அந்த மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஸோ இப்போ இதே போல நீங்க என்ன சொல்லலாம், தே, வி, யூ அதை கூட யூட்டிலைஸ் பண்ணி எழுதலாம். அப்ப தே அப்படிங்கும் போது தே ஹேட் ட்ரங்க் அ ஜூஸ்.
அப்ப அவர்கள் ஜூஸை குடித்தனர். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜூஸை வந்து குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப இந்த ட்ரிங்க்ங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ட்ராங்க் ட்ரங்க். அப்ப எப்படி வித்தியாசம் காண்றது அப்படிங்கிறது தான். இப்ப இதே நீங்க பாஸ்ட்ல மட்டும் V2 மட்டும் எழுதுறீங்க, பெர்ஃபெக்ட் வேண்டாம், எனக்கு பாஸ்ட் டென்ஸ் மட்டும் சொல்லணும், நம்ம எப்படி பண்ணுவோம், ஐ ட்ராங்க். அப்ப ஐ ட்ராங்க் அ ஜூஸ் அப்படிங்கிற சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம், அது கூட இதை நம்ம ஹோல்ட் பண்ணிடுவோம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், V2 யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப ஐ drank a juice, நான் ஜூஸ் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இதே போல she drank a juice, அவள் ஜூஸ் குடிச்சிட்டா அப்படிங்கிறது தான். இதே குடித்தனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு மரியாதையாகவும் தெரியப்படுத்துறாங்க, அதே போல நடந்ததை கரெக்டாகவும் சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும் இல்லையா. பார்க்காம நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஒரு கன்ஃபர்மேஷனா அவங்க இதை குடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க நேரில் பார்த்ததால தான் அவங்க என்ன பண்றாங்க, had drunk juice, குடித்தனர், மீனால் ஜூஸை குடித்தனர் அப்படிங்கிறத சொல்றாங்க, இல்லாட்டா சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க். இப்போ இதுல சின்ன ஒரு ட்விஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி ஒர்க் ஃபார்ம் லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டிரைவ்ன்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க் ஃபார்ம்ல டிரைவ், drove, driven இல்லையா. இப்ப இதுல நமக்கு ரெண்டு வெர்ப் ஃபார்ம் இருக்கு, இங்க டிரைவ், இங்க ட்ரிங்க். இவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷன் வெர்ப்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க, டு நாட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அப்ப டு நாட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற வேர்டை எடுத்து எழுதலாம். எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, he had, அதாவது he had not drunk and drive நெகட்டிவா சொல்லலாம், இல்லைன்னா he had drunk and drive, அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருந்தான் அப்படிங்கிறது. அப்ப நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம், ரெண்டு எழுதும் போது he had drunk. ஸோ அப்ப என்னோட ரூல் பிரகாரம் ஹேட் வந்துருச்சு, ட்ரங்க்கும் வந்துருச்சு, V3 ஃபார்ம் இல்லையா. he had drunk and என்ன பண்ணியிருந்தாங்க, ட்ரங்கோட சேர்ந்து டிரைவும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அப்போ இந்த டிரைவ் அண்டுங்கிறத நான் உங்களுக்கு AND-ஆவே போடுறேன், கன்ஜக்ஷனாகவே யூஸ் பண்ணுறேன், ட்ரங்க் அண்ட் டிரைவ். அப்போ இந்த டிரைவுங்கிறத என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க V1 V2 V3-யா எடுக்கல. அதாவது எப்படி எடுத்திருக்காங்க, ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனா சொல்றாங்க, அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்திருப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல, இல்ல இருந்திருத்தாங்க அப்படின்னு சொல்லல, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருப்பாங்க. அதனாலதான் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற ரெண்டு வெர்ப் ஃபார்ம்ஸையும் நீங்க இங்க கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரிவன் இல்ல ட்ரோவுங்கிறத நீங்க இங்க சொல்லக்கூடாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான வெர்ப் ஃபார்ம்ஸ் வச்சு நீங்க இன்னைக்கான 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கான 5 சென்டென்ஸோட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.